இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். இந்த புத்தகம் இப்போ கீழ விழுந்துருச்சு அப்படின்னா, அத எடுத்து வைக்கும்போது, அத தொட்டு கும்பிட்டு வைக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல சொல்லிக் குடுத்த ஒரு ஐதீகம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு புத்தகத்த கிழிக்கிறதுக்கு, இல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு புத்தகத்த தூக்கி எறியறதுக்கு, இப்படியெல்லாம் நாம துணிய மாட்டோம். இப்படி இருக்கும்போது ஒரு புத்தக குவியல தீய வச்சு கொளுத்த முடியுமா? அதுவும் 1, 2 புத்தகங்கள் இல்ல. 97,000த்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள். அத ஒண்ணா குவிச்சோம்னா மலை போல எழுந்து நிக்கும். அது அத்தனையும் தீ வச்சு கொளுத்த முடியுமா? அது கொழுந்து விட்டு எரியும் போது அது பக்கத்திலேயே இருந்து வெற்றி களிப்புல குதிக்க முடியுமா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அந்த புத்தகங்களை நேசிக்கிறவங்க ஒரு ஓரமா எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற கையறு நிலையில் நிற்கும்போது அந்த வேதனை எப்படி இருக்கும்? இது எல்லாமே நடந்தது. வரலாற்றில் ஹிட்லர் செய்ய துணியாத ஒன்று. எந்த போரியல் வரலாற்றிலும் நம்மால் சுவடுகள் தேட முடியாத ஒரு பதிவு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த காட்டு மிராண்டி கூட்டம் கூட செய்ய துணியாத ஒரு மாபாதக செயல் நடந்தது. ஒரு தனி மனிதனின் அதிகார பசிக்காக, அவனின் அதிகார வேட்கைக்காக, அவன் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான சூழ்ச்சியின் ஒரு விளைவாக 2 இனங்களை பிரிப்பதற்காக. The world most brutal cultural genocide in history. யாழ் நூலக எரிப்பு. வெல்கம் டு கிருஷ்ணா 360. 1981 இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான ஒரு காலகட்டத்தின் திருப்பு முனையை சந்திக்கிறது. ஒரு பக்கம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முதல் முறையாக இலங்கையில் உருவாகி இருக்கிறார். அந்த அதிகாரம் எத்தகையதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வரலாற்றில் ஜூலியஸ் சீசருக்கு இணையான அதிகாரம், ஹிட்லருக்கு குறையாத அதிகாரம். இவ்வளவு அதிகாரங்கள் கொண்ட ஒரு ஜனாதிபதி, மிக பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் எதிர்க்கட்சியாக சவால் விட முடியாத ஒரு எதிர்க்கட்சி. காரணம், 18 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் தரப்பு அங்கே எதிர்க்கட்சியா இருக்கு. எதிர்க்கட்சி தலைமை பதவியில் இருக்கிறாரு மதிப்பிற்குரிய ஐயா அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். இந்த சூழல்ல தான் மாவட்ட சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இலங்கை அரசு அறிமுகப்படுத்துது. தேர்தல், மிக குறிப்பாக யாழ் மாவட்டத்துக்கான தேர்தல் 1981 ஜூன் மாதம் 4ஆம் தேதி குறிக்கப்படுது. ஆனால் ஜேஆருக்கு மிக நன்றாக தெரியும், ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிக நன்றாக தெரியும், யாழ் மாவட்டத்தில் தங்களால் ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாது. மாறாக மறுபக்கம் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணி உருவாவதற்கான மிக முக்கியமான காரணம் 1948ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு சூழல்ல தமிழ் மக்கள் இலங்கையில. இப்ப இதனால அந்த நேரத்தில் இருந்த துடிப்புமிக்க இளைஞர்கள், கற்றறிந்த இளைஞர்கள், மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள், புரட்சி செய்யக்கூடிய மனநிலைக்கு வந்த இளைஞர்கள் பாரம்பரிய அரசியல் தலைவர்கள் குறித்த ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அவங்களுக்கு இது தொடர்பா ஒரு திருப்தி இல்லை. இத தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி சொல்லப்படுற இவங்களுமே ஒரு பெரிய சவால் உருவாகுது. இனி இளைஞர்களை மீறி அரசியல் செய்யணுமா இருந்தா இளைஞர்களுக்கு தேவையான அரசியல் செய்யணும், அல்லது இளைஞர்களை வசீகரிச்சாகணும். இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களும் அப்பவும் மிக ஓரளவு ஒத்து போகுது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கிறோம், இலங்கையில நடந்த ஆட்சி மாற்றத்தை பார்க்கிறோம். இப்படி பாரம்பரிய அரசியல் மீது எழுகின்ற ஒரு வெறுப்பு உணர்வு அந்த நேரத்திலையும் உருவாக தொடங்கியதும் தான் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு, ஈழ தேசத்தை உருவாக்குது. ஏற்கனவே வட்டுக்கோட்டையில ஒரு பிரகடனமா முன் வச்சு அதை நிறைவேற்றியும் முடிச்சிருந்த ஒரு சூழல்ல தான் இப்போ இந்த தேர்தல் ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. ஒரு பக்கம் ஜேஆருக்கு இதுல வென்றே ஆகணும். அதற்காக ஜேஆர் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய மனிதர், தன்னோட அதிகார பசிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு கொடூர ஓநாய் அல்லது நரி இந்த ஜேஆர் ஜெயவர்தன். இதுக்காக ஜேஆர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு வியூகத்தை அமைக்குது. கொழும்புல ஒரு 4 பேர் கொண்ட உயர்மட்ட சந்திப்பு ஒன்று நடக்குது. காமினி திசாநாயக்கா, காமினி ஜெயவிக்ரம பெரேரா மற்றும் அப்போதைய இளைஞர் விவகார அமைச்சர், இப்போதும் தமிழ் மக்கள் சாஃப்ட் கோர்னரில் பார்க்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்க. சில முடிவுகள் எடுக்கப்படுது. யாழ் மாவட்டத்தில் இந்த தேர்தல் நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குறது. யாழ் மாவட்டம் முழுக்க ஒரு அச்ச சூழ்நிலையை உருவாக்கி இரத்த களரியாக மாற்றுவது. ஒன்று, ஒரு அச்ச சூழலை உருவாக்குனா யாழ் மாவட்ட மக்கள் தேர்தலில் வாக்களிக்க வரமாட்டாங்க. 2வது, அந்த ஏற்படக்கூடிய இடைவெளிய தென்னிலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்படுகின்ற தங்களுடைய கட்சிக்காரர்களை வச்சு இந்த தேர்தலை நடந்ததாக உலகத்தை நம்ப வைக்கிறது.
இதுதான் அப்போது ஜேஆர் தலைமையில் அங்கு எடுக்கப்பட்ட முடிவு. இதுக்காக காமினி ஜெயவிக்ரம பெரேரா தலைமையில் 1500 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அணி, ஒரு படை தென்னிலங்கை குருநாகல் மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு புறப்பட்டு போகுது. இதோட சேர்த்து அப்போ இலங்கையில போலீஸ் ரிசர்வ் படை அப்படிங்கிற ஒரு படை இருந்தது. இந்த படையை பற்றி சொல்லணுமா இருந்தா, இப்போ அது ஆக்டிவ்ல இல்லை. அந்த காலங்கள்ல ஐக்கிய தேசிய கட்சி கேடர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு இது. அவங்கள மட்டும்தான் அதுல சேர்த்துக்குவாங்க. அந்த படையை சேர்ந்த சுமாராக 700 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அங்க அனுப்புறாங்க. இந்த 1500 பேர் கொண்ட குழு போகுது இல்லையா, ஒரு சிறப்பு ரயில் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு. இதுல 150க்கும் மேற்பட்ட தேர்தல் அதிகாரிகள் அனுப்பப்படுறாங்க. இவங்க போட்ட மாஸ்டர் பிளான் எந்த இடத்திலையும் சொதப்பக்கூடாது, இது முழுமையாக வன்முறை காடாக மாறி இந்த தேர்தலை தங்களுக்கு சார்பாக மாற்றணும். காமினி திசாநாயக்க, பெஸ்டஸ் பெரேரா, சிரில் மேத்யூ மற்றும் நான் ஏற்கனவே சொன்ன தமிழ் மக்களினுடைய அனுதாபங்களை பெறக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்க. இது தவிர இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வரலாற்றில் இந்த 4 பேர் மிக மிக முக்கியமானவர்கள். இவங்க எல்லாருமே சுபாஷ் ஹோட்டல்ல தங்கி இருந்து இந்த வன்முறைகளை செயல்படுத்துறதுக்கும் மற்றும் கண்காணிக்கிறதுக்கும் நியமிக்கப்படுறாங்க. உங்களால் இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஒரு சமூகம் கூட்டமாக வாழுகின்ற ஒரு மாவட்டத்துக்குள்ள, அதுவும் தொல்குடி சமூகம்னு சொல்லப்படுகிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனத்தினுடைய கலாச்சார தலைநகரமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை ஒட்டு மொத்தமாக தீ வச்சு கொளுத்துறதுக்காக அந்த நகரத்தினுடைய பாரம்பரிய அடையாளங்கள், அடையாள சின்னங்கள், அவர்களுடைய கல்வியினுடைய செழுமை, வியாபாரம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே தீ வச்சு கொளுத்துறதுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய முகம் தெரிந்த, ஒரு அரசாங்கத்தினுடைய வெல் நோன் ஃபேஸஸ் களமிறக்கப்பட்டு ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. வரலாற்றில் எங்கேயாவது இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலீஸ் டிஐஜி யாழ் மாவட்டத்துக்கு போறாரு. ஜேஆர் ஜெயவர்தனைக்கு மிக நெருக்கமான இராணுவத்தில் இருந்த மிக தலைமை அதிகாரிகள் அங்கு போறாங்க. மே மாதம் 31ஆம் தேதி 1981 வண்ணார்பண்ணை நாச்சிமார் கோவிலடி வளாகத்தில் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியினுடைய தேர்தல் பிரசாரம் நடக்குது. இந்த தேர்தல் பிரசாரத்துல ஒரு துப்பாக்கிச்சூடு. பல பேர் சொல்றது இது உமா மகேஸ்வரன் தலைமையிலான பிளாட்டினால் நடத்தும். ஆனா அவங்க சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரங்களும் அங்கு இல்லை. இருந்தாலும் இந்த பிரசார கூட்டத்துல 2 போலீஸ் படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுறாங்க. இதுக்கப்புறமா அங்க வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடக்குது. அங்க இருந்தவர்கள் கலைந்து போறாங்க. சொல்ல போனா ஓடி தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள வண்ணார்பண்ணை நாச்சிமார் கோவிலடி கோவிலுக்குள், ஆலய வளாகத்துக்குள் என்று துப்பாக்கி ஏந்திய காடையர் குழுவினர் உள்ள போறாங்க. அங்க இருக்கக்கூடிய கோவில் சம்பந்தப்பட்ட அத்தனையும் அடித்து உடைக்கப்படுகிறது. அங்கு இருந்த பக்தர்கள் மீது துப்பாக்கியினால் தாக்குதல் நடத்தப்படுகிறது. வெளியே நிறுத்தி வைத்திருந்த தேர் அடி முழுக்க கொளுத்தப்பட்டு எரிக்கப்படுது. இதோடு சேர்ந்து யாழ் மாவட்டம் முழுக்க பற்றி எரிய தொடங்குது. யாழ் நூலகத்தை அண்மித்த பகுதியிலிருந்து ஒரு புகை மண்டலம் உருவாகுது. அப்போதைய யாழ் மாவட்ட அஃபிஷியல் இன்சார்ஜ் ஓஐசியாக இருக்கக்கூடியவர் ஒரு தமிழர். அவர் பேர் மகேந்திரன். அவர் கிருஷ்ணதாசன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் தலைமையிலான ஒரு குழுவை அங்கே அனுப்புறாரு. என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா. அங்கே போய் பார்க்கும்போது யாழ் நூலகம் எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க சுமாராக ஒரு 20 பேர் கொண்ட AK-47 ஆயுதங்களை வைத்திருந்த இராணுவ உடை தரித்தவர்கள் மிரட்டுகிறாங்க. என்னன்னா, நீ உடனடியாக இங்கிறது திரும்ப போகிறனா நாங்க உன்னை சுடுவோம். ஏற்கனவே யாழ் நூலகம் ஓரளவுக்கு எரிய தொடங்கியிருந்த நேரத்துல இந்த 20 பேர் கொண்ட குழு அங்கிருந்து இந்த தீய அணைப்பது போல, தண்ணீரை ஊற்றுவது போல பெட்ரோல், மண்ணெண்ணெய் மாதிரியான விஷயங்களை தூக்கி இந்த தீயோட போட்டு கொளுத்துறாங்க. இதனால யாழ் நூலகம் மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீயால் எரிந்து கொண்டிருந்தது. அந்த மிகப்பெரிய தீயலையை பார்த்து இந்த இராணுவ வீரர்கள் அங்கு கூடி நின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட காடையர் குழு குதித்து கொண்டிருந்ததாகவும் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்ததாகவும், மறுபக்கம் அழுத கண்ணீரோடு தமிழ் மக்கள் தங்கள் வரலாற்று பொக்கிஷம் எரிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருந்ததாகவும் கிருஷ்ணதாசன் தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிடுறார். நூலகம் எரிக்கப்படுது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அப்போதைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் யோகேந்திரன் துரைசாமி அவர்கள் அந்த இடத்துக்கு பதட்டத்தோட ஓடி வராரு. எப்படியாவது இந்த தீய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம்னு யாழ் மாநகர சபையில அப்போ இருந்த தீயணைக்கும் படையினருக்கு இதை அறிவிக்கிறாரு. கூடவே மண்டைதீவில் இருந்த இராணுவ முகாமுக்கு அறிவிச்சு தீயணைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி சொல்றாரு.
யாழ் மாநகர சபை தீயணைக்கும் அந்த இயந்திரங்கள் கொண்ட அந்த பகுதி அந்த நேரத்துல முழுமையாக பூட்டப்பட்டிருக்கு. மறுபக்கம் மண்டதீவுல இருந்து ஒரு தீயணைக்கும் பவுசர் அங்க வந்ததாகவும், ஆனா அதற்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு அந்த ஒரு இயந்திரத்தால முடியாது அப்படிங்கிறதும் வரலாறு பதிவு செய்யுது. நேரங்கள் கரையுது. யாழ் நூலகத்தை இனி எந்த காரணம் கொண்டும் அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாது, அது எரிந்து சாம்பலாகத்தான் போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவத்தை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதற்கு மேலதிகமா உச்சக்கட்டமா இந்த நூலகத்தை உயிரென நேசித்த தாவீது அதிகளார் அவர் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய நண்பரிடம் கேட்கிறாரு, நான் என்னோட ஆயர் இல்லத்திலிருந்து பார்க்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு புகை யாழ் நூலகத்தின் அருகிலிருந்து வருது, என்ன நடக்குது அப்படிங்கிறது விசாரிக்கிறார். அவருக்கு கிடைத்த பதில், நூலகம் எரிக்கப்பட்டு விட்டது, முழுமையாக அழியும் நிலைக்கு வந்துருச்சு, முழுமையாக எரியும் நிலைக்கு வந்துருச்சு. வரலாறு இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை பதிவு செய்கிறது. தாவீது அதிகளார் இதை கேட்ட மறுநிமிடமே மாரடைப்பினால் மரணிக்கிறார். ஒரு சில மணி நேரங்களில், ஒரு சில நிமிடங்களில் தமிழர் வாழ்வியலில் மட்டுமல்ல, உலக மனிதகுல வரலாற்றில் இனி எங்குமே முடியாது என்று சொல்லக்கூடிய மாபெரும் வரலாற்று அடித்தளங்கள், பல முதல் பிரதிகள் உட்பட இறுதி பிரதிகள் வரை அத்தனையும் கருகி சாம்பலாகிவிட்டது. இதே தேர்தல் வன்முறை சம்பவங்கள்ல சுமாராக 15க்கும் மேற்பட்ட பாரதூரமான சம்பவங்கள் பதிவு செய்யப்படுது. அதுல மிக முக்கியமானது, அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு யோகேஸ்வரன் அவர்களுடைய வீடு எரிக்கப்படுது. வரலாற்று புகழ் கொண்ட ஈழநாடு பத்திரிகை மானிப்பாய் வீதியில வைத்து எரிக்கப்படுகிறது. அதனுடைய இயந்திரங்கள் நாசமாக்கப்படுகிறது. பல பேர் வெளியிடங்கள்ல கொல்லவும் செய்யப்படுகிறார்கள். கடைகள் உடைப்பு, சந்தை எரிப்பு, தமிழர்களுக்கு சொந்தமான அடையாளங்கள் அழிப்பு, அது சந்தையில் அமைந்திருந்த சிவகுமாரன் நினைவு சிலை, திருவள்ளுவர் சிலை, ஔவையார் சிலை, ஆறுமுக நாவலர் சிலை, சோமசுந்தர புலவர் சிலை, இப்படி எந்த அடையாளங்களும் விட்டு வைக்க கூடாதுங்கிற மாதிரி வந்திருந்தவர்கள் தொடர்ந்து மிகப்பெரிய அட்டகாசத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தேர்தல் தொடங்குது, தேர்தல் வாக்களிப்பும் நடக்குது. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? யாருமே எதிர்பார்க்காத விதத்துல யாழ் மாவட்ட மக்கள் அத்தனை அச்சுறுத்தல்களையும் தாண்டி சாறை சாறையாக தேர்தலில் வாக்களிப்பதற்காக செல்கிறார்கள். செல்லும் இடங்கள்ல அவங்களுடைய பெயர் தேர்தல் இடங்கள்ல பல இடங்கள்ல இல்லை. இந்த மாதிரியான ஒரு காலம் இல்லை. அப்போ ஒரு தொகுதியில தன்னோட பெயர் இல்லைன்னா இன்னொரு தொகுதியில போய் தேர்தலை பதிவு செய்து வாக்களிப்பை நிகழ்த்தி விடலாம், வாக்கை பதிவு செய்து விடலாம். இப்போ தேர்தல் நடந்து முடியுது. அத்தனை வன்முறைகள், அத்தனை பித்தலாட்டங்கள், அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில தேர்தல் நிறைவடைந்து இந்த தேர்தல் வாக்கு சீட்டுகள் எல்லாம் போட்டு கொண்டு செல்லப்படுகின்ற பெட்டிகள் கிட்டத்தட்ட 6க்கும் மேல காணாம போயிடுச்சு. இதுவரைக்கும் அந்த பெட்டிகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ இப்படி ஒரு தேர்தல்ல யாழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுப்பார்? கேன்சல் பண்ண முடியும். இருந்தாலும் அவருக்கு உயர்மட்டத்தில் இருந்து வந்த அழுத்தம் அதெல்லாம் முடியாது. தேர்தல் இப்போ நடந்துருச்சு, ஆக நீங்க தேர்தல் வாக்குகளை எண்ணித்தான் ஆக வேண்டும். இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில 4ஆம் திகதி முடிவடைந்த தேர்தல், அந்த தேர்தலினுடைய முடிவுகள் 12ஆம் திகதி அறிவிக்கப்படுது. இங்குதான் அந்த நேரத்து யாழ் மாவட்ட மக்களினுடைய அந்த போர்க்குணம் வெளியில் வந்தது. தேர்தல் முடிவில் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி சுமாராக 2,24,000 வாக்குகளை பெற்று யாழ் மாவட்டத்தினுடைய அப்போதைய 10 தொகுதிகளையும் கைப்பற்றி விட்டார்கள். மறுபக்கம் இத்தனை வன்முறைகளை செய்த ஐக்கிய தேசிய கட்சி 20,000 வாக்குகளை தாண்ட முடியாமல் யாழ்ப்பாணத்தில் அவமானகரமான தோல்வியை சந்தித்தது. நல்லா கவனிங்க, ஒரு வாரத்துக்கு மேல ஊரடங்கு சட்டம் போடப்பட்டு ஊடகங்கள் இல்லாத ஒரு சூழல்ல, வெளி உலகத்துக்கு தெரியாம, எந்த ஆதாரங்களும் இல்லாம, எந்த ஒரு சாட்சியமும் இல்லாமல் முழு அரச இயந்திரமும் சேர்ந்து கொளுத்திய யாழ் மாவட்டத்தில் 1981 ஜூன் மாதம் 12ஆம் திகதி யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்ல யாழ் மக்கள் நடந்து கொண்ட அந்த துணிகரமும் அந்த முடிவும் உலகத்துக்கு சொன்ன அந்த செய்தியும். தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்குல அன்னைக்கு நடந்தது என்ன என்று பல பேருக்கு தெரியாது. பல பேருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்குன்றே தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல இருக்கிற நூலகம் அப்படிங்கிறது அவங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், இவ்வளவு பெரிய வரலாற்று புகழ் இருக்கு, அதனுடைய புத்தகங்கள் அப்படிங்கிறது வேற எங்கேயும் எடுக்க முடியாது, இவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்குங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. காரணம், தென்னிலங்கை கிராமங்கள்ல, தென்னிலங்கை சாதாரண நகரங்கள்ல அவங்க பார்த்த நூலகங்கள் எல்லாம் ரொம்ப சின்னது. இப்படி ஒரு பிரம்மாண்டம் அங்க இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா காலங்கள் போக
யாழ் நூலக எரிப்பு அப்படிங்கிறது ஒரு இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடூரம் அல்ல. அது மனிதகுல வரலாற்றுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரம். அதை செய்தது தங்களுடைய இனம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் நிச்சயமாக இருக்கிறது. தலையில எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாத காட்டு மிராண்டிகள் கூட்டம் கொஞ்சம் பேர் வேணா ஆமா நாங்க நூலகத்தை எரிச்சோம், அது மிகப்பெரிய சாதனைங்கிற மாதிரி வெளியே காட்டிக்கலாம். ஆனா அவங்களையும் இந்த சமுதாயம் பரிதாபமாகத்தான் பார்க்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அரிய தமிழ் ஓலைச்சுவடிகள் மற்றும் பழமையான கையெழுத்து நூல்கள், யாழ்ப்பாண ராஜ்யம் மற்றும் வட இலங்கையின் வரலாற்று ஆவணங்கள், பல நூற்றாண்டுகளாக வெளியான பழைய செய்தித்தாள் தொகுப்புகள், தமிழர் பண்பாடு, இலக்கியம், மருத்துவம், மதம், சமூக வரலாறு தொடர்பான அரிய ஆய்வு நூல்கள், அறிஞர் ஆனந்த குமாரசுவாமி அவர்களின் படைப்புகள் மற்றும் தொடர்புடைய கையெழுத்து பிரதிகள், வட இலங்கையின் குடும்ப மரபுகள், நிலப்பதிவு, உள்ளூர் வரலாற்று சான்றுகள், மிக அரிய வரலாற்று நூலான யாழ்ப்பாண வைபவ மாலை அதன் ஒரே கையெழுத்து பிரதியும் நூலகத்தின் தீயில் அழிந்ததாக வரலாறு சொல்கிறது. 1,50,000க்கும் அதிகமான நூல்கள் கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடம் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் தீயோடு தீயாக கருகி போன, காற்றோடு காற்றாக கரைந்து போன அந்த வரலாற்றின் ஆவணங்களை இனி எந்த காலத்திலும் எவராலும் இந்த மனித குலத்துக்கு திருப்பி தர முடியாது.